ஏதோ அந்த காலத்து வாழ்ந்து இல்லை சாமி, உள்ளத்தில் வந்து அந்த தெய்வத்து மேலே அன்பு இருந்தால் போதும். எங்கே எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த மனசு இருக்குது, இருக்கும் தான் வந்தார். அது மாதிரி இறைவன் வந்து யார் யார் மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது வந்து மனிதன். ஆனால் இறைவன் வந்து உள்ளத்தை பார்க்குறவர் இறைவன் தானே. அவர் முருகன் சாதாரணப்பட்டவங்க. அவர் வந்து எல்லாம் கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் நல்லா பண்ணுவார். ஏன்னா கஷ்டத்தை கொடுத்தாலும் அப்புறம் மறுபடியும் நல்லா பண்ணிடுவார். இப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அன்போடு கஷ்டப்படும். நம்மளை வந்து யாரும் இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்லலாம். எல்லோரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என் மனசில் அப்படி பூந்து ஒரு முருகன் செய்ய சொல்கிறாரு. ஜனங்கள்லாம் மண்ணில் கால் வைக்கக்கூடாது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். இன்னும் முருகனுக்கு நல்லா வாழை மரம் பூஞ்செடி எல்லாம் வச்சு அங்கேருந்து வரக்குள்ள பனிசோளம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. இது ஒன்றை நிறைவேற்றியாச்சு. இன்னும் தேர் வந்து அதுவும் ரெண்டு மாதத்தில் செஞ்சிடலாம். எல்லாம் ஆண்டவன் கடவுள் யார் யார் நல்லா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, பிறந்ததுலேருந்து கெட்டவங்க கிடையாது, எல்லாம் இடையில வர்றது தான். அதனால் நம்ம நல்லவங்க தானே, நல்லா ஆசீர்வதிச்சு நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்காங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒரு இது கிடையாது. அந்த அளவுக்கு சாமி சொல்லுவியா வாக்கு சொல்லுவியான்னு கேட்குறாங்க. அது முட்டாள்தனம் தான். நான் அறியாமத்தனமாக சொல்கிறாங்க. அறியாமத்தனத்தை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன நடக்கணுமோ இறைவனை முருகனை கும்பிட்டேன். நான் முருகனை தொட்டு பூஜிக்கிறதுனால நான் 90 வச்சா நல்லா. அது அவருடைய சித்தம், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து இந்த சாமி ஆடுறது வாக்கு சொல்கிறது இந்த வெத்தலை பாக்கில் காசு வைக்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. அது வந்து வேறவங்க பண்ணாங்க. இந்த வந்து எனக்கு சொல்லி கூட கொடுத்தாங்க, நீங்கள் இன்னும் 2 கோயில் கட்டியிருக்கலாம், நீங்கள் கொடுக்குற ஒரு இதுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இதோட வருமானத்தோடு பண்ணிடுறேன். எனக்கு இறையர்கள் நான் ராமகிருஷ்ணர் உபதேசத்தை படித்தேன். சின்ன வயசுலேருந்தே நல்லா நோட்டுகள் படிப்பேன், நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். தனித்திரு விழித்திரு பசித்திருன்னா அப்போ எனக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். அதனால் இறைவன் வந்து என்னை தட்டி எழுப்பி கூட்டி வந்தார். எந்திரிமா போகலாம் அப்படின்னு, உடம்பு சொல்லுது அப்படி போகலான்னு சொல்லி உண்மையாக அவர் வந்து அப்படி கூப்பிட்டார் வேலோடு. இந்த கண்ணு வந்துட்டேன், இந்த சாமி வந்துட்டேன் அப்படின்னு அவர் கூட எந்திரிச்சு வரோம். அப்படி வந்து 3 மணிக்கு சோதனையில் அவர் வந்து காட்டம் தான். அப்புறமேலு தான் நான் வந்தேன். வந்து குடிசையை போட்டு ஒரு பெண்ணை தனியாக ஒரு குடிசை போட்டு அந்த புளியாஞ்சோலையிலையும் இந்த கொல்லிமலையிலையும் போய் சாமி ஐயர் சொன்னார், நீங்கள் தேடுங்க சாமி கிடைக்கும் கண்டிப்பாக. அவர் எதில் உயிர் இருக்குதோ அந்த இது உங்களுக்கு கண்ணுக்கு தோன்றும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே போய் புளியாஞ்சோலையில் முருகான்னு சொல்லி இன்னும் 2 பேர் துணை கூட்டிகிட்டு போய் முருகான்னு தேடுறேன். அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி தண்ணியிலையும் படக்கூடாது, தண்ணியிலையும் கிடக்கூடாது, வெளியவும் கிடக்கூடாது, தண்ணி மோதி போகணும் ஐயர் சொன்னது. அப்புறமேலு நானும் வரிசையாக அங்கேருந்து அப்போல்லாம் நல்லா கொஞ்சம் தெம்பு இருந்தது. அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் முருகா எங்கே முருகா இருக்கிற, நீ இருந்தால் தான் அந்த இதுவும் கண்ணுக்கு தோன்றும்னு சொன்னார் ஐயர். நீ கிடைக்கவே இல்லையே, நான் எத்தனை நடம் இருந்துட்டேன் முருகா நம்பருங்க. இவர் இந்த கீழே பதிவு பண்ணியிருக்கிற சிலை அதே மாதிரி தண்ணிக்குள்ள மாதிரி வந்துடுறாங்க. அப்புறமேலு போய் முருகா வந்துட்டு ஐயான்னு வாரி வலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமேலு வந்து கன்னிமார் கோயிலில் அங்கே போய் இடும்பனுக்கும் கணபதிக்கும் அங்கே சிலை எடுத்துக்கிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் பச்சை பந்தல் போட்டு தான் ஆரம்பித்தோம். பச்சை பந்தல் தான் போட்டு மறுநாள் கிருத்திகை பூஜை, அதை சிறப்பாக புளி சாதமும் பொங்கலும் வச்சு கடவுளுக்கு வந்து இது பண்ணி சுற்றி பச்சை பந்தல் தான் அப்படி தான் ஆரம்பித்து அதிலிருந்து அப்படியே செஞ்சுட்டு வந்தேன். நானும் வந்து அவர் கூடவே படுத்துவேன். இவர் இப்படி படுத்துருக்குறாருன்னா அல்லையில் நான் படுத்துவேன். முருகா நீ நினைஞ்சா நானும் நினைக்கிறேன்னு படுத்துவேன். அப்படியெல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி சாமி நனைஞ்சிக்கிட்டு 2 அட்டை போட்டோம். அதுக்கப்புறம் சரி சாமிக்கு சல் அடிக்குது,
இது வந்து கஷ்டம், முருகனை பார்த்தா நம்ம இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அப்போல்லாம் பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் ஜனப்பழமும் இல்லை பணப்பழமும் இல்லை, எப்படிம்மா கோயில் கட்டி 10 பேர் சேர்ந்து கட்டுறவங்களே முடியாது, நீங்கள் எப்படிம்மா பிளான் போடுறீங்க அப்படின்னு. முருகனுடைய பலன் தான், அவர் கட்ட சொல்கிறாரு, கட்டுறேன், அவருடைய அருள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, வந்து கும்பிடுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பெண்ணு தனியாக நின்று இந்த அளவுக்கு கட்டி இத்தனை ஜனம் வந்து எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு எல்லாம் பெருமைப்படுறாங்க. அப்படி சொன்னவங்கெல்லாம் நம்ம அப்படி செய்ய முடியலையே ஆனால் அந்த மாவட்டம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எனக்குன்னா அந்த இதே இல்லை, எனக்கு வந்து என்னென்னமோ ஆசைகள், அது கடவுளை எப்படி எப்படி வச்சுருக்கணும், ஜனங்களுக்காக இதை போட்டேன். இந்த கடவுளை வந்து இப்படி சுற்றி வர்றாரு, அதுக்காக அவரை நல்லா உட்கார வச்சு பவனி வரணும் தேரில் அப்படின்னு ஒரு ஆசை. அதுதான் பாருங்க, மரம் வாங்கி எங்கள் அன்னதான கொட்டாய் போட்டுருக்கோம். கூடி சீக்கிரம் அந்த தேரும் பண்ணிட்டோம். என்ன கொஞ்ச நாள் ஆயுசை கொடுத்தா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அமைதியாக, நான் இன்னும் அமைதியாக வரல. ஏன்னு கேட்டால் இவருடைய பிள்ளைங்களை வளர்த்தோன்னா நினைக்கிறேன், அதெல்லாம் கடமையை முடிச்சிட்டேன். இவரை வளர்த்தணும், இவருக்கு நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஆசையை இறைவனுக்கு. இறைவன் கோயில் நல்லா இருக்கணும், சிறப்பாக வளங்கணும், சின்ன பழனி மாதிரி இது இவரும். ஏன்னா என்னை கூப்பிட்டு தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தார், நல்லது பண்ணணும்ல. அவருக்கு வந்து நல்லா வரணும், பேரும் புகழோட நிறையா பக்தர்கள் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் கும்பிடுவேன். ஜனங்களுக்காக தான் நான் இதுவரையிலும் கும்பிட்டுருக்கேன். என்னை நான் நினைக்கவே இல்லை, என் உடம்பை நினைக்கல, என்னுடைய இதையே நினைக்கல, அவரை பற்றி தான் நினைப்பேன். ஜனங்க வர்றவங்க நிம்மதியாக அவங்களுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு ஆசீர்வதித்து அவங்கள அனுப்புவேன். ஆனால் நல்லா இருப்பாங்க, ஒவ்வொருத்தருமே நல்லா இருக்கும். அது கடவுள் நல்லா உள்ளத்தார யார் ஒருத்தர் கடவுளை நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து காசு மட்டும் உலகம் இல்லை கண்ணா, ஆண்டவருடைய அருள் இறுதி காலம் வரை நமக்கு தேவை. என்ன யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே இறுதி காலம் வரையிலும் ஆண்டவருடைய அருள் தேவை. அதனால் கடவுள் யார் ஒருத்தர் உள்ள உருகி முருகான்னா அப்படியே உருகிட்டு வரோம், அது மாதிரி யார் ஒருத்தர் அவரை உருகி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா இது வந்து உண்மையான ஒரு சம்பவம். நான் ஒன்றுமே நம்ம கை வெறும் கை தான், ஆனால் நினச்ச காரியம் எங்கள் நான் செய்கிறேன், அது செய்ய வைக்கிறாரு. அது மாதிரி